அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை எப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஐயனார் துணையில் வந்துட்டு பொண்ணு சேரனுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்க. தம்பிங்க நிலாவும் சரி அதுக்கான முயற்சி நிறைய எடுக்கிறாங்க. அப்போல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்த பொண்ணை வந்து அவங்களே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து இவங்க வந்து போய் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நாங்கள் தனி கொடுத்தனத்துக்கு உங்கள் அண்ணன் வந்தால் நான் ரெடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எனக்கு உங்கள் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ பசங்கள்லாம் தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அண்ணனை தண்ணி கொடுத்து நம்ம வச்சிடலாம், அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அது வந்து நம்ம சேரனுக்கு தெரியாது. அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து எடுக்க மாட்டார். அதுக்கப்புறமா வந்து நிலா கால் பண்ணி அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு, அவர்கிட்ட ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லாமே நிலா போய் ஃபோனை கொடுத்தோன்னா அவர் போய் வாங்கி பேசிகிட்டு இருப்பார். பசங்கள்லாம் வந்து பயங்கரமாக பதட்டத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லிடுவேன், உங்கள் தம்பிங்க வந்து தண்ணி கொடுத்ததுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லாமே சேரனுக்கு வந்து பயங்கர கஷ்டமாயிரும். அப்போ வந்து நம்ம தம்பிங்க இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வீட்டுக்கு வந்தோடனே ஒன்றுமே சொல்ல மாட்டார். அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பேசுகிறத என்னன்னே ஒன்றுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது, இதில் சொல்கிறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லுவார். அப்போ வந்து என்னண்ணே ஒன்று ஏதாவது என்ன பேசுனேன் இது பேசுனேன் சொல்லுனே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எனக்கு கல்யாணத்தை விட நீங்கள் தான்டா எனக்கு முக்கியம், எனக்கு தனி கொடுத்து நான் போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. எனக்கு கல்யாணம் எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்கட்டும், அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, உங்களை விட்டுட்டு நான் போய் சந்தோஷமாக இருந்துருவேன் எப்படிடா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவார். நிஜமாவே அது பயங்கர டச்சிங்காக இருந்ததுங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து இருந்தது. அதனால் வந்து நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு போயிடுவார், நம்ம அண்ணன் வந்து தப்பாக நினச்சிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருமே போயிட்டு நாங்கள் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டோம், நீ வந்து தண்ணி கொடுத்தனோம் கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருப்பியோ அப்படின்னு நினச்சோம், ஆனால் நீ வந்து இந்த மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பல்லவன் எல்லாமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ சேரன் வந்து எப்போவுமே எனக்கு நீங்கள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இப்போ கூடவே நிலாவும் வந்துட்டா, அவளும் என் தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சூப்பராக வந்து அந்த இடத்துல நல்லா இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐயனார் துணை வந்து சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஃபேமிலியே அதாவது ஃபேமிலி கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இந்த காலத்தில் இருக்காங்க. புருஷன் மட்டும் வேணும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருமகம் மட்டும் வேணும், அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் இப்போ இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் இந்த மாதிரி சந்தோஷங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அந்த மைண்ட் செட்டு வரும் இல்லையா, அதுக்கான சீரியல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, சூப்பருங்க, நல்லா போயிட்டுருக்கும் நம்மளோட ஐயனார் துணை. நம்மளோட ஐயனார் துணை சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ நம்ம வந்து போட்டுட்ருக்கோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி.